நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்குதாமா நான் பேசுறது? எஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஐம் அபிஜித். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான், ரொம்ப காமனான டாபிக், பிசிஆர், அதாவது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பத்தி நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸோ பிசிஆர் பிசிஆர் இஸ் அ டெக்னிக். இது வந்து ஒரு பயோகெமிக்கல் டெக்னிக், அதாவது பயோகெமிஸ்ட்ரி டெக்னிக். It's used for generating large quantities of a specified DNA or DNA of interest. ஓகே, தேவையான ஒரு டிஎன்ஏ பீஸ், ஸ்மால் பீஸ் இருந்தால் கூட அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி, ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு லார்ஜர் அமௌண்ட், ஒரு டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு லார்ஜர் அமௌண்ட்டாக ஆம்பிளிஃபை பண்ண முடியும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி. அதான் பிசிஆர் இஸ் அ செல் ஃப்ரீ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் ஃபார் சிந்தசைசிங் மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் எனி டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மல்டிப்ளா அதே சேம் காப்பி வந்து மல்டிப்ளை, நம்ம காப்பீஸ் ராக்ஸ் எடுக்கிற மாதிரி மல்டிபிள் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம சின்ன அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவை லார்ஜ் டிடெக்டபிள் குவான்டிட்டி ஆஃப் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் பிசிஆர். நெக்ஸ்ட் மந்த் இப்போ பிரின்சிபல் ஆஃப் பிசிஆர், இது எப்படி பிசிஆர் பண்றாங்க, இல்லை எப்படி அதோட பிரின்சிபல் பேசிக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் முதல்ல வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏஸ் டிநேச்சுர்ட் டூ இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அதை வந்து நம்ம டிநேச்சர் பண்ணோம். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஹீட் பண்ணுவாங்க, நம்ம ப்ரொசீஜர்ல பார்ப்போம். அதை முதல்ல டிநேச்சர் பண்ணி அந்த டபுள் ஸ்டாண்டர்டை வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ராண்ட்ஸாக மாற்றுவாங்க. அடுத்து வந்து நம்ம ஈச் ஸ்ட்ராண்ட் இஸ் அலோட் டு ஹைபிரிடைஸ் வித் அ ப்ரைமர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பொருள் வந்து ப்ரைமர். ப்ரைமர் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கோம்ல, நம்ம டிநேச்சர் பண்ண அந்த டிஎன்ஏ, அதோட இந்த பேசஸ் கூட ஒத்து போகிற மாதிரி ஒரு சேம் நம்ம கமர்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ஒரு டிஎன்ஏன்னு சொல்லலாம். கமர்ஷியலாக கிடைக்கும், அதுக்கு பேர் தான் ப்ரைமர். இதை வச்சு தான் நம்ம அந்த டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைபிரிடைசிங் வித் ப்ரைமர். நெக்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படின்னு, அது பாலிமரைஸ் அப்படின்னா என்சைம். இந்த பாலிமரைஸ் என்சைம் தான் இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அந்த என்சைம் யூஸ் பண்ணோம், அது வந்து நெக்ஸ்ட் தேர்டு ப்ரொசீஜர். ஸோ இதை எப்படி நம்ம திருப்பி மல்டிபிள் ஃபார்ம்ஸ் எடுத்தோம்னா, இந்த சேம் டிநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன், அதாவது ப்ரைமர் அனிலிங் அண்ட் இந்த சிந்தசிஸ், இது மூணு வந்து ரிப்பீட்டட் எகைன். நமக்கு எவ்வளோ காப்பீஸ் தேவையோ அதை வந்து முதல்ல டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணும்போது அவ்வளோ காப்பீஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்னிக் இதில் நமக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது பிசிஆர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் டிஎன்ஏ, நமக்கு தேவையான டிஎன்ஏ வந்து டார்கெட் பண்ணிப்போம். அது வந்து எவ்வளோ லென்த் இருக்கும்னா 100 to 35,000 பேஸ் பேர்ஸ் இன் லென்த். அந்த லென்த்துக்குள்ள இருக்கிற டார்கெட் டிஎன்ஏ. அப்புறம் 2 ப்ரைமர்ஸ் எடுக்கணும். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, கமர்ஷியல் அவைலபிளாக இருக்கும், அது வந்து அது தேவைப்படுது. அதில் வந்துட்டு 2 ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் அண்ட் 4 டியோக்சிரிபோநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு அது ப்ரைமர் டைப்ஸ். நம்ம அந்த டிஎன்ஏக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாலிமரைஸ் என்சைம். இது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது டாக் பாலிமரைஸ், அந்த என்சைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் அப் டு 95 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த பாலிமரைஸ்க்கு. தென் அப்புறம் ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ்
பண்ணுவோம். ஈச் சைக்கிள் ஹஸ் 3 ஸ்டேஜஸ்: டீநேச்சுரேஷன், ரீநேச்சுரேஷன். இது வந்து ப்ரொசீஜர். அதாவது நம்ம ஒரு சைக்கிளுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது சைக்கிள்னா ஒரு ப்ரொசீஜர். ஒரு காப்பி ஃபார்ம் ஆகுறதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டீநேச்சுரேஷன். அதாவது நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை 92 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது அது வந்து டீநேச்சுரல். அது டீநேச்சுரேஷனா தெரியும்ல, ஒரு ஷேப் வந்து டீநேச்சுர் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வில் பி கன்வெர்டட் இன்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து ரீநேச்சுரேஷன் ஆர் அனீலிங். அனீலிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டெம்பரேச்சர் 92 டிகிரி இந்த டெம்பரேச்சரை நம்ம இம்மிடியட்டா கூல் டவுன் பண்ணணும் டு 55 டிகிரி செல்சியஸ். கூல் பண்ணி நம்ம ப்ரைமரை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ். இந்த ப்ரைமர் வந்துட்டு அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு ஏற்ற பேஸ் பேஸ் உருவாக்கி அந்த பாலிமரைஸ் என்சைம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அது மூலமா அது கூட எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டா பிரிஞ்சோம்ல டிஎன்ஏ, அது வந்து மறுபடியும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா மாறுது. ஸோ அப்போ முதல்ல நம்ம ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிரிச்சோம், அதுல இருந்து 2 ஸ்டாண்ட் கிடைக்குது, 2 சிங்கிள் ஸ்டாண்ட். இப்போ நம்ம ப்ரைமர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 சிங்கிள் ஸ்டாண்டுமே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாறுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த ஒரு டிஎன்ஏல இருந்து இப்போ 2 காப்பி கிடைச்சு. இந்த 2 காப்பி அப்புறமா 4 ஆகுது. நெக்ஸ்ட் வில் பி கன்வெர்டட் 8, தென் 16, அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் பேசிக் ப்ரொசீஜர் ஆஃப் பிசிஆர். புரிஞ்சா? ப்ரொசீஜர் புரிஞ்சா எல்லாருக்கும்? ஹலோ, புரிஞ்சுச்சு அப்ஜி. ஓகேண்ணா. மற்ற எல்லாரும் புரிஞ்சா இருக்கிறாங்களா? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போடுங்க. இப்போ நான் சொன்னதான் ஸ்டேஜஸ், அது தான் திருப்பி போடுறோம். ஸோ டீநேச்சுரேஷன்ல வந்து நம்ம டெம்பரேச்சர் அப் டு 95 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஎன்ஏ வில் பி செப்பரேட்டட் இன்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அப்புறம் ரீநேச்சுரேஷன் ஆர் அனீலிங், கூல் பண்ணணும். நம்ம டெம்பரேச்சர் கூல் பண்ணி அந்த பேஸ் பேஸை அட்டாச் பண்ணி திருப்பி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா அதுதான் நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸ் அப்கோர்ஸ் 3' நம்ம டிஎன்ஏக்கு வந்து 3' அண்ட் 5' அப்படின்னு போத் சைட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும்ல. அந்த 3' வந்து தான் இந்த சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டா மாறுது. நமக்கு இந்த பாலிமரைஸ் அப்படின்னு ஒரு என்சைம் யூஸ் பண்ண சொன்னோம்ல, அதுக்கு வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் இதுதான் ஸ்டேஜஸ் சொன்னோம்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன்ல நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டா இருக்கு, 95 92 அந்த ரேஞ்சில் இருக்கு. நெக்ஸ்ட் டீநேச்சுரேஷன்ல வந்து மறுபடியும் 55 60 கிட்ட வந்துச்சு. திருப்பியும் நம்ம சிந்தசிஸ்ல வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு போகுது, 75 80க்குள்ள. அந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த பாலிமரைஸோட நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சர் போட்டிருக்காங்க. டாக் பாலிமரைஸ் வந்து 75 டிகிரி செல்சியஸ். ஈகோலை, நம்ம ஈகோலையில இருந்து தான் இப்போ இந்த இன்சுலின் இது பண்றதுக்குலாம் நம்ம ஈகோலை இருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறோம், இது பாலிமரைஸ் என்சைம். ஸோ அதுக்கு வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் இது டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதுக்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது இப்போ இந்த ரியாக்ஷன் இது நம்ம மல்டிப்ளிகேஷன் நடந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவை நம்ம ப்ரைமர் அனில் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஆரம்பிச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி டபுளா ஏறிட்டே இருக்கும். 4 8 16 32 அப்படி ஏறிட்டே இருக்கும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். நமக்கு தேவையான காப்பீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். அந்த ரியாக்ஷன் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா, இந்த 95 டிகிரிக்கு மேல, அதாவது எபோவ் 95 டிகிரி நம்ம டெம்பரேச்சர் ஏற்றிட்டோம்னா இந்த ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். இப்படிதான் நம்ம அந்த கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான காப்பி வரும்போது நம்ம நிறுத்தணும். ஸோ இதுல அப்புறம் இதுல ஈச் சைக்கிள், ஒரு சைக்கிள் ஆஃப் பிசிஆர் வில் டேக் அபவுட் 3 to 5 minutes. நெக்ஸ்ட் அவ்வளவுதான் ப்ரொசீஜர். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பிசிஆர் ஆர் வேரியேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர். ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்டட் பிசிஆர், இன்வெர்ஸ் பிசிஆர், ஆங்கர்ட் பிசிஆர், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், ஆர்டிபிசிஆர். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ
கோவிட்ல கூட அதுதான் மேஜர் டயக்னோசிஸ் மெத்தட் ஆர்டிபிசிஆர். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்னா இது வந்து ஆர்என்ஏ, அதாவது நம்ம டிஎன்ஏ தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருந்தோம் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுல வந்து ஆர்என்ஏ, ஏன்னா கொரோனா வந்துட்டு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ அதுல எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்என்ஏ வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் மூலமா திஸ் ஆர்என்ஏ வில் பி கன்வெர்டட் இன்டு டிஎன்ஏ. தென் அந்த டிஎன்ஏல தான் இந்த பிசிஆர் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், ஆர்டிபிசிஆர். இது வந்து நிறைய கோவிட் தவிர நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் இது ஒரு மேஜர் டயக்னோஸ்டிக் மெத்தடா இருக்கு. அப்புறம் அசிமெட்ரிக் பிசிஆர், ரியல் டைம் பிசிஆர், தென் ரேண்டம் ஆம்பிளிஃபைட் பாலிமார்பிக் டிஎன்ஏ பிசிஆர், ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம், ரேபிட் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் சிடிஎன்ஏ. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மற்ற டைப்ஸ் ஆஃப் பிசிஆர். இதுல மேஜரா ஞாபகம் வச்சுக்கிட்டது ரியல் டைம் பிசிஆர் வந்து காமன், நெஸ்டட் பிசிஆர் காமன், அப்புறம் நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்டிபிசிஆரும் காமன். இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கடைசி அப்ளிகேஷன்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் ஸோ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து மேஜரா வந்து ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிசீஸ், அதாவது நம்ம ஜெனட்டிக் டிசீஸ், இன்ஹெரிட்டட் டிசீஸ் அல்லது ஜெனட்டிக் டிசீஸ் அப்படி சொல்றோம்ல, நம்ம டவுன் சிண்ட்ரோம், தென் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீநேட்டலாவே டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அதுக்கு நம்ம எங்க இருந்து சாம்பிள் எடுப்போம்னா அம்னியோசென்டேஸ், அதாவது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து தான் டிஎன்ஏ எடுத்து பிசிஆர் யூஸ் பண்றோம். தென் மேஜர் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் சிக்கிள் செல் அனீமியா, பீட்டா தலசீமியா, பிகேயு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன்னா ஹெச்ஐவி, ஒரு மேஜர் ரெட்ரோவைரஸ் வந்து ஹெச்ஐவி. இந்த ஹெச்ஐவி சொன்ன மாதிரி வைரஸ் ஆர்டிபிசிஆர் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம். இது போக இன்னும் யூஸ் வந்து நம்ம ஃபாரன்சிக் மெடிசன்ல வந்து இது யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ கிரைம் சீன்ஸ்ல இருந்து ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ தான் மேபி கிடைக்கும், லைக் ஹேர் ரூட்ஸ் இல்ல பிளட் ஸ்டெயின், இதுல இருந்து ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது, அதில் அந்த கிரிமினலை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பிசிஆர் பண்ணி மல்டிபிள் பண்ணி பெரிய காப்பி உருவாக்கி அது மூலமா கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா பண்ணலாம். அது ஒரு மேஜர் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் டிபி, கேன்சர், ஃபாரன்சிக் மெடிசன் சொன்ன மாதிரி கிரிமினல்ஸ், இது எல்லாமே மேஜர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் பிசிஆர் ஒரு காமன். நான் ஒரு ஷார்ட்டாக தான் செஷன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு எல்லாருக்கும்? அது கேக்குதா? முகமது ஆஷிப் ப்ரோ. ஓகே ப்ரோ. முகமது ஆஷிப் கேக்குதா ப்ரோ? சந்தியா, ரம்யா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நல்லா ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ணா. ஓகே ஓகே, நீங்க அந்த டெக்னிக்ல வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டேஜஸ், அது மட்டும் சொல்றீங்களா? 3 மேஜர் ஸ்டேஜஸ் இருக்கு நம்ம ப்ரொசீஜர்ல, யாராச்சும் சொல்றீங்களா? டீநேச்சுரேஷன், அப்புறம் அனீலிங், அப்புறம் பாலிமரைசேஷனா? ஆமா, அது சிந்தசிஸ் அல்லது எக்ஸ்டென்ஷன், தேர்ட் ஸ்டெப். அதான். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் புரிஞ்சு. ஈஸி டாபிக் தான், நம்ம ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருப்போம். வந்து ஒரு மேஜர் காமன் டயக்னோஸ்டிக் மெத்தட் இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே பிசிஆர் யூஸ் பண்றது இப்போ காமன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். யோசரி எப்படி இருந்துச்சு?
நல்லா தான் இருந்துச்சு. செஷன் இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. ஆமாம்மா சொன்னலமா கொஞ்சம் ஓகேண்ணா. அது பிரச்சனை இல்லை. நல்லா தான் எடுத்தீங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஓகே தேங்க்யூமா. தேங்க்யூண்ணா. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி சொன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதுல நான் ஓகேண்ணா. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எடுத்த வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து விரிவா எடுப்போம். வேற டாபிக். ஓகேண்ணா. ஓகே. தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருக்குண்ணா? சப்ஜெக்ட். ஓகேண்ணா ஓகே. ஓகே முடிச்சலாமா? ஓகேண்ணா. ஒரு நிமிஷம் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்து. ஓகே ஓகே. ஆக்சுவலா வெரி சாரி. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம். ஓகே மேம். ஆக்சுவலா இதுல ஒரு 20 பிபிடி கிட்ட போட்டிருந்தேன் பேஜ். நேற்று நைட்டு தான் அதை வந்து பாதி கேன்சல் பண்ணேன். ஷார்ட் ஆகினேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரிங்க. ம்.